நேத்து நான் அப்லோட் பண்ண நருட்டோ ஷிப்புடன் வீடியோல ஹிந்தி டப்பிங் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருந்தேன். ஹிந்தி டப்பிங் பாத்தீங்கன்னா 150 எபிசோட கிராஸ் பண்ணி பெயினாக்க டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ ஹிந்தி ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, நமக்கு தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். தமிழ்ல நருட்டோக்கு வாய்ஸ் கொடுக்குற சாய் சுஜித் பிரதர் பாத்தீங்கன்னா சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. ஸோ 1 மந்த்க்கு எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹிந்தி நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. நமக்கு தமிழ் டப்பிங் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறதே தெரியாம இருந்துச்சு. ஏன்னா சாய் சுஜித் பிரதர் தான் இன்ஸ்டாகிராம்ல அப்பப்போ நமக்கு அப்டேட் தருவாரு. அவரே 1 மந்த் அப்டேட் இல்லை அப்படின்னு சொன்னதும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் பத்தி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ. ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம சேனலை 95% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுது. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். அண்ட் நம்ம சேனல் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். இது மட்டும் இல்லாம நமக்கு டெலிகிராம் குரூப் கூட இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவில் சாய் சுஜித் பிரதர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தாரு. 1 மந்த்க்கு அப்டேட் இல்லை அப்படிங்கிற நியூஸை சொல்லியிருந்தேன். பட் நாம அடிச்ச மணி கடவுள் கேட்டுச்சோ இல்லையோ, பட் சாய் சுஜித் பிரதருக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு நேற்று நம்ம வீடியோ போட்ட டைம்ல அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி முடிஞ்சு வந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் இது நருட்டோ ஷிப்புடனோட டப்பிங் தானா அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் இப்போ அவர் ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கிற ஷோ பாத்தீங்கன்னா நருட்டோ தான். ஸோ கண்டிப்பா இது நருட்டோ ஷிப்புடனோட டப்பிங் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் மற்ற கேரக்டரோட டப்பிங்கை முடிச்சிருப்பாங்க. இப்போ நருட்டோ கேரக்டரோட டப்பிங் மட்டும் இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா கூடிய சீக்கிரமே நருட்டோ ஷிப்புடனை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வேளை ஜூலை மிஸ் ஆனா கூட ஆகஸ்ட் 2nd வீக்குள்ளேயாவது நம்ம நருட்டோ ஷிப்புடனை கண்டிப்பா பார்த்துடலாம். ஏன்னா ஹிந்தி டப்பிங் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா தமிழ் டப்பிங்கும் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஏன்னா சோனியை பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷோவை தமிழ், மலையாளம், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு அப்படின்ட்டு எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் சைமல்டேனியஸா தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எபிசோடும். சோ அந்த வகையில பார்க்கும்போது தமிழ் டப்பிங் கண்டிப்பாவே சூப்பர் ஃபாஸ்டா பண்ணிடுவாங்க. சோ இது கண்டிப்பா நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் போட்ட வீடியோல நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் டேட்டை அபிஷியலா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. அபிஷியலா யார் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சோனியே தான் சொல்லணும். பட் சோனியோட அப்டேட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க எந்த சோசியல் மீடியாலையும் அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. முக்கியமா தமிழுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சோனியை வந்து அஃபிஷியலாக எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோலையோ அவங்க சேனல்லே அட்வர்டைஸ் பண்ணியோ தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி யாராலையும் அஃபிஷியலாக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சொல்ற விஷயத்தை வச்சு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ ட்ரைலர் தான் ஆல்ரெடி விட்டுட்டாங்களே, ஸோ 500 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தானே அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த ட்ரைலர்ல மாதரா கேரக்டர்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் டப்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க 500 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தமிழ் டப்பிங்ல. அப்படி இல்லையா அவங்க ஒரு ட்ரைலர் கட் எடுத்துட்டு அதுக்கு மட்டும் டப்பிங் கொடுத்துருக்கணும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் கட் எடுத்துட்டு அதுக்கு மட்டும் இவங்க டப்பிங் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. அப்படிதான் அந்த ட்ரைலரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்க 500 எபிசோட் டப்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரைலர் கூட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல மட்டும் தான் வந்துச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா சாய் சுஜித் பிரதர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி நான் எந்த லாங்குவேஜ்லயும் ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. நீங்க ஏதாவது பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரேக் எடுத்ததுக்கு சோனியை எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க. அது வேணான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஜப்பான்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது 3 சீசன் டெலிகாஸ்ட் பண்ண அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? 8 months. ஸோ அவங்க 8 மாசத்துல வெறும் 3 சீசன் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நருட்டோ ஷிப்புடன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 4 மாசத்துலயே நமக்கு சோனியை பாத்தீங்கன்னா 5 சீசன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம லக்கி தான். அது மட்டும் இல்லாம டப்பிங் ஒர்க் பாத்தீங்கன்னா சோனியே அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நருட்டோல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுத்து டப்பிங் ஆர்டிஸ்ட பிடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா மற்ற சேனல் எல்லாம் இந்த அளவுக்கு டப்பிங்ல எஃபர்ட் போடுறதே கிடையாது. அதுவும் ஆனிமேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பீஸ் ஓட வேனோ ஆர்க் பாத்தீங்கன்னா சிஎன் சேனல் டப்பிங் பண்ணாங்க. அவங்க டப்பிங் எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில பார்க்கும்போது கிரன்ச்சி ரோலுக்கு ஈக்குவலா சோனியை பாத்தீங்கன்னா டப்பிங் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால சோனியை மேல நம்ம கோவப்படாம அவங்களோட எஃபர்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளவுதான் guys. இந்த ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.